பச்சரிசி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானின் மனமாடு பட்டமிட்டு நீயாடு பள்ளி மனம் போரா. பாத்தியாயா, இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா மேட்டு பாடிக்கிட்டு வரான். கெட்ட மூதேவி. நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான். பரதேசி பையன். வண்டியை நிறுத்து. நிறுத்துடா. வண்டியை நிறுத்தியா? நாங்க ஏற வரல, உன்னை இறக்க வந்திருக்கிறோம். இறங்குடா. மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஏன்டா கிளாஸுக்கு வரல? சார் விஷயம் தெரியாதா? நேற்று கிரிக்கெட் மேட்ச் சார். நம்ம துளசிப்பட்டிக்கு சிலந்திப்பட்டிக்கு கடுமையான போட்டி. நம்ம துளசிப்பட்டிட்ட சிலந்திப்பட்டி அவுட். ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இவர் ஆட போயிட்டார். சார் என்ன பத்தி 1000 கெட்ட வார்த்தை பேசுங்க. உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சுறேன். ஆனா கிரிக்கெட்ட பத்தி கேவலமா பேசுனீங்க, நானே உங்க மேல பந்து வீச வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. என்னடா பந்த காட்டி மிரட்டுற? சார் பின்ன என்னடா 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற, 8வது வகுப்பையே இன்னும் நீ தாண்டற. இவன் எடுத்துக்க, உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் கஸ்மாசம் ஆகுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 18 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான். வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல. 18 வருஷம் இல்ல சார், 18 வருஷம். இந்த உலகமே அழிச்சாலும் சரி, இந்த உடம்புல உசுர் இருக்க வரைக்கும் படிப்பே. என் தாய் தப்பனை படிக்காதவனை கேவலப்படுத்துற இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை கேட்க எவனாலும் இயலாது. வாயா, நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆமா, சீக்கிரம் நீங்களாவது உருப்புறதுக்கு வழிய பாருங்க. வாடா வா, எடியா வழியா. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். டீச்சர் கிட்ட என்னடா பேசுறீங்க சார்? அறிவழகா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 8ஆம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறியா? ஜனம் ஏண்டா லேட்டு? என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரவங்கள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிடுறீங்களா? ஆமா, காதுல என்ன குத்திட்டு நிக்குது? வேணா சார். ஏண்டா பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனா வாங்கி வச்சிட்டு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிடுறதா? எடுத்து பையில வைடா. நோட்டா தம்பி, நான் வாய் வாக்கியா நோட்டு எங்க தானே கேட்டேன். அதுக்குள்ள ஏன் அருவாளை உருவற? நோட்டு தான் சார். நோட்டு தானே? ஏண்டா மூதேவி, நோட்டை கையில வைப்பாங்க, பையில வைப்பாங்க. அதனால தான்டா உனக்கு பின் புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது. போடா போடா. அப்ப நீங்க போ. ஓஹோ, எப்படி என் கெடுபிடி? அறிவழகா, டீச்சர். உனக்கு அறிவு இருக்கு. ஆமா, ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவனமா பாக்கணும். பார்க்கலாம் டீச்சர். இப்படி வச்சுக்கணும். 1 2 3 4. ஓகே டீச்சர், இதே மாதிரி பண்ணட்டுமா? இப்படி இல்ல, வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கையை இப்படி ஸ்டிஃபா வச்சுக்கணும். சரி டீச்சர். வெச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3 ஐயோ டீச்சர், உங்கள மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புல இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் பாஸ் ஆகி வெளியே ஓடி இருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. ஆமா, கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன். எனக்கு அது போதும் டீச்சர். ஃபாலோ மீ. போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி என்கிட்ட ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதோ? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சு வச்சிருந்தேன். கிழிச்ச உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டம். இதயத்துல என்னத்த வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டுறேன். படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார் வணக்கம் சார், எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் என் எதிரில வர்ற. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே? நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார். இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல, அப்புறம் எழுதி கேட்கணும். ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது
அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, டேய் அறிவு அறிவு, நம்ம ஹெட் மாஸ்டர் ஏன்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவன் ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால 2 கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல, நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல சார். அங்க உட்காந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப பெடல கால வைங்க சார். இந்த காலை மேல வச்சிடணும். வச்சிருங்களா? இதைய வண்டி நவர மாட்டேங்குது சார். கையை சார் ஏன் உசுர போட்டு வாங்குறீங்க? கையை மேல வைங்க சார், மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது. உன்னை கேட்காம எதையுமே தொட மாட்டேன். கரெக்ட். ஓடுங்க. கால 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 மேல வைங்க, கால மேல வைங்க. வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண போறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்ப வண்டியா? ஏப்பா செய்யற? ஏன் செய்யற? நல்லா உட்கார போல. ஏன்டா சாயிர? டேய் ஏன் சாயிர? அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டை இல்ல. சொல்றத கவனமா கேளுடா. இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கற. அடுத்தது சார் ஒண்ணு இல்ல சார். சார் பாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம். இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும். வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துரு. நடக்கட்டா நடக்கட்டா. அப்படிதான். என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான், முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிரும் போல இருக்குது. ஆமா அரிசி சார், அரிசி. ஐயா இருக்கு அரிசி சார். சத்தியமா அரிசி தான் பாருங்க. ஆமா அரிசி. ஆமா எதுக்காக பைக்குள்ள தண்ணியை ஊத்தின? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தின்னோம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்குன்னு சத்தம் கேட்கு சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சு தின்னோம்னா கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்கு சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி கும்பிட்டு மேல உட்காந்துக்க. அரிசி வெந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. ஏன் சார் அப்ப மத்ததெல்லாம் வந்து போகாதா? பசங்களா சொல்லுங்க சார். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு. அவர் இங்க வருவாரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு நின்னு வணக்கம் போடணும். அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். முண்டா இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன். இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும் சொல்லு. வணக்கம் சார். வணக்கம் சார். இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர். சார் எதிரில் உட்கார்ந்து இருக்கிறானே ஒரு கருப்ப, அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4-5 கூட இருப்பேன் சார். சரி சார். நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா?
தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். சார் சார் உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன்தான். அறிவழகன் நிறுத்துறா. என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. உன் மேல உசிரியை வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்க தவிட்டு இருக்க. டீச்சர் உங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களாமா டீச்சர்? உனக்கு யார் சொன்னது அறிவு? தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர். அது கேன்சர் இல்ல, டிரான்ஸ்பர். டிரான்ஸ்பர்னா? டிரான்ஸ்பர்னா ஊரை விட்டு ஊரு போறது. ஐயோ இது அதை விட ரொம்ப குடியதாச்சு டீச்சர். நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். டீச்சர் என் மனசை விட்டு சொல்றேன் டீச்சர். இங்க மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உழைச்சிட்டு போறீங்களா டீச்சர்? இது உங்களுக்கே நியாயமா? அறிவு, உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு. நீ வீணா மனச போட்டு குழம்பிக்காத அறிவு. டீச்சர் மனசுல மசால் வரையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசை தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல. அறிவு, நீ மாணவன், நான் டீச்சர். ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா? நம்மள கேவலமா பேசும் அறிவு. உண்மை டீச்சர் உண்மை. இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா? இருக்கு அறிவு, ஒரே ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க டீச்சர். நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் 8வது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடல. அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது. டீச்சர் நான் கள்ள காப்பி அடிச்சாவது பாஸ் ஆயிருவேன் டீச்சர். நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் வந்த கேட்ச் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர். இது சத்தியம். உறுதியா சொல்றேன் டீச்சர். Your name, please? Supriya. Oh, sweet name. Missa, Mrs. I am Mrs. Goinsamy. கோயின்சாமி இப்ப எங்க இருக்காருங்க? துபாயில இருக்காரு. அப்ப ரூட்ல இரு. இந்தியாவுல உங்களுக்கு வேற யாருமே துணைக்கலன்னு சொல்லுங்க. ஏன் முனுசாமி இருக்காரு? அவர் யாருங்க? அவரு என் செகண்ட் ஹஸ்பண்ட். Too much. தாத்தா என்ன நின்றுங்க, ஓட முடியலையா? கூடவே வந்த திடீர்னு காணாம போயிட்ட, எங்கடா போன? அது தாத்தா உங்களால வேகமா ஓட முடியாதனால பேலன்ஸ் பண்ணி ரிவர்ஸ் போயிட்டு வரேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? டேய், பீச்ல ஓட வர்றமே எதுக்காக வர்றோம்? உடம்ப பாத்துக்கிறதுக்கு. நல்லா பாத்தியல்ல, ஷாக் அடிச்ச மாதிரி இருக்க. இந்த வர்ற என் வயசுக்காரனே ரொம்ப பேர் இதுக்காகத்தான் வரானுங்க. தாத்தா இத வரமா நல்ல வேலை கூப்பிட்டாங்க, இல்லன்னா உங்களால ஓட முடியாம போயிருக்கும். டேய், உன் வயசுல நான் ஓடாத ஓட்டமா? கேள்விப்பட்டேன். செக்கமா கடனை வாங்கிட்டு ஓடி இருக்கீங்க, அது ஒரு ஓட்டமா? கேவலமா பேசாதடா. நான் எடுத்த படத்தை வாங்கறதுக்கு எல்லாரும் பொச்சானுங்க. சொல்ல தாங்க முடியாம அதுல ஓடின ஓட்டம் தான். அப்படியா? ஒவ்வொரு படமும் மணிமணியான படம், எல்லாமே சில்வர் ஜூப்ளி, 100 days. தாத்தா சீக்கிரம் வாங்க. இத வரமா வர்றாரு வந்துட்டாரு. என்ன இவ்வளவு நேரம்? நான் சீக்கிரமா தான் வந்துகிட்டு இருந்தேன். பின்ன என்னாச்சு? இவன் தான் அப்பப்ப ரிவர்ஸ் போறான். டூ மச். ஐயோ இது வேற டூ மச். சரி சரி டைம் ஆச்சு, வாங்க சீக்கிரம். போலாம்.
தாத்தா போறானே அவன் பார்வைக்கு என்ன அர்த்தம் புரியுதா? இது தினம் ஜாகின்னு வர்றப்ப நடக்கிற விஷயம் தானே தாத்தா. அப்படி என்ன அவர் பார்வையில புதுசா அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்க போறீங்களா இல்லையான்னு பார்வையிலேயே கேட்டு போறான். நியாயம் தானே. பொண்ணு அப்பண்ட கொஞ்சத்துக்கு தாத்தண்ட வந்துருச்சு. தாத்தை கிணத்துல போட கல்லு மாதிரியே கிடந்தா அப்படி கல்யாணத்தை படிக்கன்னு கெஞ்சாத நாளே கிடையாது. அது ஒத்துக்கிட்டாங்க. சரி நான் ஒத்துக்கிற வச்சுட்டா கல்யாணம் நடக்கும். அது இல்ல, உங்களால முடியாத நான் சம்மதிக்க வச்சுட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? மத்தியானம் சோறு கிடைக்கும். தாத்தா பரிசு என்ன கிடைக்கும்? பரிசா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன். என்கிட்ட அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் எம்.கே. தியாகராஜ படம் ஒன்று இருக்கு. அதை உங்ககிட்ட கொடுக்குறேன். அதை வச்சு ஓட்டி போடுச்சுக்க. அது எவனுக்கு வேணும்? இந்த காலத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் தருவீங்களா? நான் ஒரு கல்யாணத்துக்கு சொல்றேன், நீ என்னடா 50 கல்யாணத்துக்கு கேக்குறேன். வெயிட்டா கேட்டா தானே வெற்றி. சரிடா சரிடா, ஒத்துக்க வைக்கணும். தேங்க்யூ தாத்தா. சந்துரு, 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 என்னடா நானா தூங்கி எந்திரிக்க மாட்டேனா? நீதான் எழுப்புமா? இன்னைக்கும் முகத்தை பார்க்க முடியாம போயிடுச்சடா. என் காதல் கனவை கெடுத்துட்டேடா. சரி டீ சாப்பிடு. டீ சாப்பிட்டா தூக்கம் போயிடும். நான் தூங்கணும். தூங்குனா தான் கனவு வரும். கனவுல தான் என் காதலி வருவா. குட் நைட். மறுபடியும் என் கனவை டிஸ்டர்ப் பண்ணாத, ஓடி போயிரு. கனவுல வருவான்னு ஏன்டா இப்படி அலையிற? டேய் என்ன கனவுல வருவான் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போற? அவ யார் தெரியுமா? கடவுள் எனக்காக அனுப்பி வச்ச தேவதை, என் காதலி, மை லவ். நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. காதல் ஏன் அலையிற? சிவா, காதலிச்சு பாரு, அப்ப தெரியும் உனக்கு. காதலை விட எவ்வளவு பிரச்சனை இருக்கு. வேலையா திண்டாட்டம், நிலவாசி, மனவச்சின கொடுமை, இப்படி பல பிரச்சனை எதிர்த்து போராட வேண்டியது தெரியுமா? காலக்காத்தாலே ஆரம்பிச்சானே. நீயும் தான் இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்க. என்னத்த சாதிச்ச? சிவா, முதல்ல நம்ம வாழ்க்கையை நம்ம பாத்துக்கணும். இருக்கிறதுக்கு இடம், 3 வேளை சோறு, உடுத்துறது துணி, அப்புறம் அம்சமா அழகா ஒரு லவரு, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். அப்ப கஷ்டப்பட ஜனங்களை விட கனவுல ஒரு காதலி தான் பெருசுங்கிறியா? காதலிக்கிறதுன்றது நடக்கக்கூடிய விஷயம்டா. ஜனங்களோட கஷ்டத்தை தீக்கிறது நடக்கிற விஷயமா? ரொம்ப கஷ்டப்பா. மனசு வச்சா எது வேணா சாதிக்க முடியும். 4 மாசமா வீட்டு வாடகை கொடுக்க முடியல. வீட்டுக்காரன் உயிரை வாங்கிட்டு இருக்கான். அதை சரி பண்ண முடியல. நீ நாட்டை சரி பண்ண போறியாக்கும். இந்த பாரு, அப்புறம் எனக்கு நல்ல வாயில வந்துரும். சந்திரு, போ, வீட்டுக்காரன் தான் வந்துருக்கான், பதில் சொல்லு. தலையை குனிஞ்சுக்கிட்டா இப்ப வராத தத்துவம்லாம் பேசுறானுங்க. ஓ, நீங்களா? வாங்க திரையாற்று. என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் ஐயா உன்னை உடனே வர சொன்னாரு. குளிச்சிட்டு வருவா, குளிக்காம வருவா? தொழிலுக்கு வர சுத்தமா குளிச்சிட்டு வாயா. அப்படி சொல்லுங்க. டேய் ஐயா, வேலை கிடைச்சிச்சு. இனிமே நம்ம சோத்து பிரச்சனை, வாடகை பிரச்சனை எல்லாம் ஓவர். என்னடா யோசிக்கிற? நீ எப்படா மாற போற? கவலைப்படாதடா, மாறவே மாட்டேன். வணக்கம் தலைவா. என்ன புதுசா எதுவும் பாட்டி மாட்டிச்சா? வீட்டா கவனிச்சிருக்கானுங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஒருத்தன் குடிச்சிட்டு ஹோட்டல்ல போய் கலாட்டா பண்ணி அந்த ஹோட்டல் முதலாளி அடிச்சிருக்கான். அது நீ பண்ணதான் ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டா போச்சு. நாளைக்கு கோர்ட்ல ஆஜராகணும். ஆஜரானா போச்சு. கோர்ட்டுக்கு போலாம், கூண்டுல ஏறலாம், தண்டனையை ஏத்துக்கலாம். கமிங். சந்திரசேகர், சந்திரசேகர், சந்திரசேகர் வந்துட்டேங்க. எல்லாருக்கும் வணக்கம். சாமி சௌக்கியமா இருக்கா? ஆத்துல மாமிலாம் எப்படி இருக்கா? ஆமா, மஞ்சு +2 பாஸ் பண்ணிட்டாளா? கத்தால கோயில தான் பார்த்தேன். பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா. சீக்கிரம் ஒரு நல்ல வரணும் பார்த்து முடிச்சுங்க. வந்த வேலையை பாடுறா. புரிஞ்சுருத்தா? நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. சத்தியம் பண்றேன். சாமி தெரியாம தான் கேக்குறேன். நாங்க இப்படி சத்தியம் பண்ணிட்டா கோர்ட்டு நாங்க சொல்றதெல்லாம் உண்மையை ஏத்துக்குமா? யுவர் ஆனர், ஒரு கொலை பண்ண ஒருத்தன் இது மேல சத்தியத்தை பண்ணிட்டு தான் கொலை பண்ணலன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? எப்படி விட முடியும்? முடியுங்கிறேன். தெரியுது இல்ல? அப்புறம் ஏன் தேவையில்லாம சத்தியத்தை வாங்கிட்டு கவர்மெண்ட் பணத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்றீங்க? இதோ பாருங்க, இதை நீங்க கோர்ட்டுல மறந்துட்டு தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க. ஐயா, கூண்டுகளை நிட்டு கோர்ட்டுங்கிறத மறந்துடுவானா என்ன? மிஸ்டர் சந்திரசேகர் சார், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இன்னும் இவர் கேட்கவே ஆரம்பிக்கலையே யுவர் ஆனர். நீங்க ராயல் ஹோட்டல போது கலாட்டா பண்ணதாகவும் அந்த ஹோட்டல் முதலாளி கை நீட்டி அடிச்சதாகவும் உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. நீங்க கலாட்டா பண்ணீங்களா இல்லையா? கலாட்டா பண்ணதா ஒத்துக்கிறதா சொல்லி தானே இங்க வந்திருக்கேன். அந்த முதலாளி அடிச்சீங்களா இல்லையான்னு கேக்குறேன். ஆமா அடிச்சேன். ஏன் அடிச்சீங்க? இது என்னங்க வம்பா போச்சு? அதான் அடிச்சேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன்ல, அதுக்குண்டான தண்டனை கொடுங்க. அதை விட்டு ஏன் எதுக்குன்னு? மிஸ்டர் சந்திரசேகர்,
காரணம் கேட்டா நீங்க சொல்லித்தான் ஆகணும். காரணத்தை சொன்னா தண்டனை குறைச்சிருங்களா? காரணத்தை நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயோ, நீங்க ஏன் சார் வக்கீல் படிச்சீங்க? படிக்கணும்னு தோணுச்சு படிச்சேன், அடிக்கணும்னு தோணுச்சு அடிச்சேன். எப்படி அடிச்சீங்க? அது ஐயோ, எப்படி சார் அடிச்சீங்க? எப்படி அடிச்சீங்க? இப்படி. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். எப்படி அடிச்சீங்கன்னு அவர் தான் சார் கேட்டாரு. ராயல் ஹோட்டலில் கலாட்டா செய்து ஹோட்டல் முதலாளியை அடித்ததற்காக 4 வார காலமும், கோர்ட்டில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை அடித்ததற்காக. எக்ஸ்கியூஸ் மீ சார், இவரை நானே அடிக்கல. எப்படி அடிச்சீங்க எப்படி அடிச்சீங்கன்னு நோண்டி நோண்டி கேட்டாரு, அடிச்சு விட்டேன். அடிச்சவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணுமோ அதே மாதிரி அடிக்க தூண்டினவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்லுங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அடித்ததற்காக 4 வார காலமும், சரி, நீதிபதிக்கு யோசனை சொன்னதற்காக மேலும் 2 வார காலமும், ஓகே, சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என்ன தலைவா வரப்போறத சொல்லவே இல்ல? என்னப்பா ஜெயிலுக்கு வரும்போது லெட்டர் போட்டு வர முடியும்? சந்திர வாப்பா வாப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உள்ள விசேஷங்களா எப்படி இருக்கு? எல்லாம் நல்ல விசேஷம் தான். முன்னாள் மந்திரி சபையும் இப்ப உள்ள வேலை இருக்கு. அந்த போக்குவரத்து துறையில இருந்தாரு அந்த ஆளு இங்கேயும் எங்கேயும் நகர முடியாம ஆணி அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல நிக்கிறாரு. மின்சாரம் அந்த கம்பி வாடகை ஊழல் பண்ணாரு அந்தாளா இப்ப நல்லாவே கம்பி நிட்டு இருக்காரு. அப்ப சத்துணவு இங்க போற சத்தே இல்லாத சோத்து விட்டு சத்தமெல்லாம் முடங்கி எடுக்கிறான். சாப்பாடு கியூல தானே வாங்கி சாப்பிடறான். ஐயோ, பெல் அடிச்சா அந்த ஆளுதான் முத ஆளா வந்து நிக்கிறான். ஜெயிலர் மொட்டையோட அராஜகம் எப்படி இருக்கு? அவனை பத்தி இப்ப ஏதாவது சுத்த யோசிக்கிறாங்க. ஜெயிலரே அவரு. வணக்கம்மா. வணக்கம். நீங்க என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு ஒரே பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்த 6 மாசத்துல அவ புருஷன் அவளை எரிச்சு கொண்டுட்டாமா. இந்த கேஸ்ல நீங்க ஆஜராகி. ஐம் சாரி, இந்த மாதிரி ஃபேமிலி கேஸ் எல்லாம் நான் அட்டெண்ட் பண்றது இல்ல. என் பொண்ணு உயிரோட திரும்பி வந்துருவாங்க. இந்த கேஸ் உங்களை நடத்த சொல்லல. நல்லவ மாதிரி நடிச்சு என் பொண்ணை கொலை பண்ணவன் தண்டனை அனுபவிச்சுட்டு ஆகும். அவன் தப்பிக்க கூடாது. அது உங்களாலதான் முடியும், உங்களாலதான் முடியும். கல்யாணத்துக்கு முன்னால வரதட்சணையே வேண்டாம்னு சொன்ன இவரு கல்யாணத்துக்கு பின்னால இது வேணும் அது வேணும்னு கேட்டு பொண்டாட்டியை கொடுமைப்படுத்திருக்காரு. அதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருக்காரு. பெத்தவங்க வேதனைப்படுவாங்கன்னு நடந்தது எதையும் பரிமள வெளியே சொல்லவே இல்லை. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்தவர், மனைவி மேல உயிரே வச்சிருந்தவர், அவர் மேல அனாவசியமா பழியை தூக்கி போடுறாங்க எதிர்த்தரப்பு வக்கீலம்மா. அது எப்படி சார்? கேஸ் வெடிச்சா ஆம்பளைங்க சாகிறது இல்ல, பொம்பளைங்க மட்டும் தான் சாகுறாங்க. ஆம்பளைங்க அடுப்பு பத்த வைக்கிறது இல்ல, ஆம்பளைங்க சமைக்கிறது இல்ல, அதனால ஆம்பளைங்க சாகிறது இல்ல. நல்ல கண்டுபிடிச்சிட்டீங்க சார். தேங்க்யூ. எத்தனையோ வீட்டுல ஆம்பளைங்க சமையல் பண்றாங்க, ஆனா கேஸ் வெடிச்சு ஒரு ஆம்பளை கூட செத்துதான் எந்த கேஸும் வரல, எந்த நியூஸும் வரல. ஏன் உங்க வீட்டுல கூட நீங்க தான் சமையல் பண்றதா கேள்விப்பட்டேன். நல்லதானே இருக்கீங்க. உங்க வீட்டுல கேஸ் இல்லையா? யுவர் ஆனர், வீட்டுல ஆம்பளைங்க சமைக்கிறாங்களா பொம்பளைங்க சமைக்கிறாங்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. இவங்க எதையோ பேசி கேஸ திருப்ப பாக்குறாங்க. இவர் குற்றவாளி இல்லங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. இவர் மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்தாங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. கோர்ட்டார் அவர்கள் விசாரிக்கலாம். எதிர்த்தரப்பு வக்கீலமா அவங்களை குறுக்கு விசாரணை செய்யலாம். இந்த தம்பிதான் பொண்டாட்டியை எரிச்சு கொலை பண்ணாருங்கிறத நான் நம்ப மாட்டேன். அந்த பொண்ணு செத்தன்னைக்கு கூட ஷாப்பிங் போயிட்டு வந்தாங்க. அம்மா, நாங்க சினிமாக்கு போறோம், நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சின்ன பிள்ளைங்க போறப்ப நாம எதுக்குன்னு நீங்க போயிட்டு வாங்கன்னு. இப்படி போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. Any question? No, Your Honor. ஐயா, 7 வருஷமா அந்த பிளாட்ல நான் வாட்ச்மேனா வேலை பாக்குறேங்க. அங்க குடியிருக்கிற எல்லாத்தையுமே எனக்கு நல்லா தெரியுங்க. இவர் எப்ப பாருங்க பொண்டாட்டி பைக்ல வச்சு சுத்திட்டே இருப்பாருங்க. எங்கேன்னு கேட்டா சினிமா பாரு, பீச்சும் பாரு, பார்க்கும் பாரு, ரொம்ப ஜாலியா இருப்பாங்க ஐயா. அன்னைக்கு கூட பால் வாங்க போகும்போது எங்கிட்ட நின்று பேசிட்டு தான் இருந்தாருங்க. ஸ்டவ் அடிக்கிற சத்தம் கேட்டு ஐயோ பரிமளான்னு அவர் ஓடுறத பார்த்தா எனக்கே பரிதாபமா இருந்தது சார். மிஸ் ஜோதி, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? Your Honor, இது தனிப்பட்ட ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனையோ ஒரு குடும்பத்தோட பிரச்சனையோ இல்ல. இந்த நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை. பெண்கள் வரதட்சணை கொண்டு வர ஜட பொருளா, 4 செவத்துக்குள்ள சுகம் தர போக பொருளா நினைக்கிறாங்க. பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிற நாட்டுலதான் அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், உயர்வு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாட்டை உருவாக்குறதுல நீதிமன்றங்களுக்கும் பங்கு இருக்கிறத மறந்துட வேண்டாம். இந்த கேஸ்ல நீங்க அவசரப்பட்டு தீர்ப்பு கொடுத்துடாதீங்க Your Honor. இந்த வழக்கின் விசாரணை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது.
இந்த பரிமளா கேஸ்ல போன முறை நீங்க சாட்சிகளை விசாரிக்கலாம்னு சொன்ன போது வேண்டாம் சொன்ன இவங்க இப்ப விசாரிக்கிறது ஏன்? இந்த ஒரு வார இடைவெளியில அந்த சாட்சிகளை இவங்க மாத்திருக்காங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். நான் மாத்திருக்கேனா இல்ல இவர் ஏமாத்திருக்காரான்னு இப்ப தெரிஞ்சிடும். யுவர் ஆனர், நான் எல்லா சாட்சிகளையும் குறுக்கு விசாரணை செய்ய போறதில்ல. ஒரே ஒரு சாட்சி, வாட்ச்மேன் வடிவேலு. Granted. வடிவேலு வடிவேலு வடிவேலு. வணக்கம். ஸ்டவ் அடிச்ச அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அன்னைக்கு ஒரு பால் வாங்க போறப்ப எங்கிட்ட இருந்து பேசிட்டு இருந்தாருங்க. திடீர்னு சவுடிக்கிற சத்தம் கேட்டு ஐயோ பரிமளான்னு அளவீடிச்சு மேல ஓடினாருங்க. பார்க்க பரிதாபமா இருந்துங்க. அதுக்கப்புறம் நீங்க போலாம். மிஸ்டர் முரளி, வாட்ச்மேன் சொன்னதெல்லாம் உண்மையா? உண்மைதாங்க. எப்பவுமே வாட்ச்மேன் கிட்ட நின்னு பேசாத நீங்க அன்னைக்கு மட்டும் ஏன் நின்னு பேசுறீங்க? இதுதாங்க கேள்வி. அன்னைக்கு பேசணும்னு தோணுச்சு, பேசுனேன். இது யதார்த்தமா நடக்கிறதாங்க. இது யதார்த்தமா நடக்கல, நீங்க பிளான் பண்ணி நடந்தது. ஸ்டவ் வெடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு பால் வாங்குற மாதிரி போயிருக்கீங்க. அதனாலதான் வெடிக்கிற வரைக்கும் வாட்ச்மேன் கிட்ட பேசி காலத்தை கடத்திருக்கீங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஸ்டவ் வெடிச்சதும் பாசத்துல அலற மாதிரி பரிமளான பொண்டாட்டி பேரை சொல்லி ஓடி இருக்கீங்க. அதுதான் உண்மைன்னு நான் சொல்றேன். இல்ல, நீங்க சொல்றது உண்மை இல்ல. அப்ப பரிமளான அலறிட்டு ஓடுனதும் பொய்ன்னு சொல்றீங்களா? இல்ல, அது உண்மை. அந்த காம்பவுண்ட்குள்ள நிறைய பிளாட்ஸ் இருக்கும்போது சத்தம் கேட்ட உடனே எங்கேயோ வெடிச்சதுன்னு நினைக்காம 3வது ஃப்ளோர்ல 2வதா இருக்கிற உங்க பிளாட்ல தான் வெடிச்சதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படியே வெடிச்சாலும் நெருப்பு பத்திக்கிட்டது பரிமளாவுக்கு தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? காஃபி போடுறப்ப சமையலற கதவை ஏன் உங்க மனைவி பூட்டிக்கிட்டாங்க? என்ன கேட்டா அவ்வளவுதான் கேட்கணும். அவங்க வரமாட்டாங்கிற தைரியத்துல சொல்றீங்களா? சரி, எதுக்கோ பூட்டிக்கிட்டாங்க. அடுப்பு வெடிச்சு தீ பிடிச்சு எரியும் போது யாரா இருந்தாலும் அவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக வெளியே ஓடி வருவாங்க. ஆனா செத்து போன உங்க மனைவி ஏன் வெளியே வரல? வர முடியாது. ஏன்னா நீங்க சமையலற கதவை ஏற்கனவே வெளிப்பக்கம் பூட்டிட்டீங்க. இல்ல, நான் வெளிப்பக்கம் பூட்டல. என் மனைவிதான் உள்பக்கம் பூட்டி இருந்தா. உங்க சமையலற கதவுக்கு லாக் உள்பக்கம் இல்ல சார், வெளிப்பக்கம் தான் இருக்கு. யுவர் ஆனர், அதற்கான ஆதாரம் சம்பவம் நடந்த பிளாட்ல நான் எடுத்த போட்டோஸ். அதை ஏற்கனவே நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டேன். யுவர் ஆனர், தாலி கட்ட புருஷன் தன்னை கடைசி வரை காப்பாத்துவார்னு நம்பிக்கையோட வர்ற பொண்ணுங்களை கொடுமைப்படுத்தி கொலை செய்கிற இவர் மாதிரி நம்பிக்கை துரோகிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு கோர்ட்டார நான் கேட்டுக்கிறேன். இன்று நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அநேக குற்றங்களை விட பண ஆசையால் கட்டிய மனைவியையே கொலை செய்கின்ற குற்றம் மிக கொடுமையானது. அப்படிப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டால்தான் எதிர்காலத்தில் இது போன்ற குற்றங்கள் குறையும் என்ற நோக்கத்தோடு இவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. முதல்ல இதுலயே பார்க்க சேர்க்க தாவணி வரையா? குட்டால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா? ஆமாடா, வருஷத்துல ஒரு நாள் குளிக்கிறவங்க அப்படித்தாண்டா இருக்கேன். பாடுவே நீ. அப்ப நீ பாடு. மேகம் கருக்குது திக்கு 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 டங்கு. இதுக்கு மேல நீ கறக்கணும் மாடா. மாப்ள, முதல் 3 பேரை பிடிச்சா போதும், மொத்த விவரமும் நமக்கு கிடைச்சிடும். ஆஹா, என்ன? ஏய், கிரகம் வருதுன்னாங்க. நவ கிரகம் ஒட்டு மொத்தமா வருது. தனி கார் ஓமேனதான் படுது. ஆமா, இங்கதான் கிடைக்கும். டேய், நம்ம காலை என்னடா? காலை என்ன? அண்ணே வாங்கனே, நம்ம குளிச்சு. ஆமா மாப்ள, நல்ல தண்ணியில ஊறி இருக்கானுங்க. இப்ப உரிச்சா உண்மை தானா வந்துருவா. என்னண்ணே கழுவு கொண்டீங்களாண்ணே? கலப்பிக்கிட்டாரு அண்ணா. தொட்டினே அப்படிக்கா போங்கண்ணே. என்ன கிண்டல? டேய், எங்கடா அந்த 2 பேரும்? எங்கடா அந்த 2 பேரும்? இந்த இருக்காங்கடா. ஏய், கேட்டா சொல்ல மாட்டான். டேய், முக்குடா. போதும் நிறுத்துறா. ரொம்ப நன்றி காரியண்ணே, வரேன். ஏய், எங்க வீட்டு அந்த 2 பேர் எங்கன்னு கேட்டேன். ஆத்தா மேல சத்தியமா, இவங்க ஆத்தா மேல சத்தியமா, இவங்க அப்பா மேல சத்தியமா, அந்த பண்ணாரி ஆத்தா மேல சத்தியமா. சரியா? சொல்லு. அண்ணே, அவன் எப்ப பார்த்தாலும் மெட்ராஸுக்கு போய் எப்படியாவது ஒரு பெரிய ரைடர் ஆகணும்னு வித்தவுட் லெவல் போயே தெரியும் சொல்லிக்கிருப்பாங்க. ஆனா இப்படி ஒரு டிக்கெட்டோட போவான்னு தெரியாது. விடுமாமா. மாமா, நம்ம உடனே பட்டணத்துக்கு கிளம்புறோம். அவ்வளவு பெரிய பட்டணத்துல எப்படி மாப்பிள்ள தருது? ஒரு தெரு சந்து விடாம நடந்தே தேடுவோம். சரி வாப்பா. அண்ணே, ஒரு நிமிஷம். சந்து பொந்து இங்கு இதுக்கு முண்டு முடுக்கு பஞ்சாரக்கூடிய கவுத்தி வச்சு கூட குடியிருப்பான். ஜாக்கிரதை. அவனுக்கு கிடக்குறான் மாப்பிள்ள, நீங்க வாங்க. ஏண்டா புடிச்சிருவாங்க? நம்ம 3 பேர் மீசியை ஒன்னா முறுக்கி வச்சிருக்கானே, புடிச்சிருவா. சரி,
அவனை குளிக்க கூப்பிட்டே இல்ல குமர கூப்பிட்டே கேட்டுருவான். சார் நீங்க சார் எனக்கு சார் தான்ப்பா டைரக்டர். சூர்யா மூவிஸ்ல கமிட் ஆயிருக்காரு. டைரக்டரா? படம் கமிட் ஆச்சுன்னா நீ டைரக்டர் தான். இவன் பேரு கஜா, நல்ல நடிப்பான். ஆமா சார், காதல் படத்துல கூட சார் முதல்ல என்னத்தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஏதோ பாலிடிக்ஸ்னால பரத்தை போய் கமிட் பண்ணிட்டாங்க சார். நீங்க நடிக்கிறா? இப்ப புது படம் பீமால கூட நடிச்சிருக்கீங்களா? நடிக்க வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னார் சார். ஆனா அதுக்குள்ள படமே முடிஞ்சு போச்சு சார். உங்க படத்துலயாவது? சரி சரி விடு, நீ நடிக்கிற. ஓகேவா? ஓகே தல. சார் நம்ம ஏரியாக்கு வரப்ப ஒத்த வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த அசத்துல தனியா இருக்கும் சார். ஏற்கனவே டைரக்டர் ரொம்ப அசந்து போயிருக்காரு. சரி சரி நீ கிளம்பு, நான் உனக்கு போன் பண்றேன். சார் மறந்துடாதீங்க சார், நீங்க தான் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சார். தல வரட்டா? போ போ. நீ ஏன் பண்ணிக்கிற? டைரக்டர் கிட்ட நடிப்பை கொட்டு. சார் எனக்கு கேமரா இருந்தா தான் சார் நடிப்பு வரும். அப்படியா? நாளை கழிச்சு கேமரா வருது, அப்போ வந்து நடிப்பை கொட்டு போ. நான் நடிச்சு காட்டுட்டா சார்? டேய் நீ பிறவி கலைஞன்டா, உன்னை வச்சுதானே நான் 6 மாசத்துக்கு வண்டி ஓட்டணும். சரி சரி, டைரக்டர் ரொம்ப பிஸியா இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரெஸ்ட் எடுத்து கிளம்பு கிளம்பு. ரெடியா இருங்க, சினேகாவை பார்க்க போகணும். ஸ்னேகாவையா? ஏய் மேட்ரு எங்கடா? இப்போதைக்கு இதை வச்சுக்கங்கண்ணே. இவ்வளவுதான் இருக்கா? சரி சரி கிளம்பு கிளம்பு. பாசக்கார பயிலுவ, எதுக்காலம் நல்லா இருக்கும்டா. உன்னை என் மனசுல எவ்வளவு கூட்டி வச்சிருந்தேன் தெரியுமாடி? நீ என்னடா உங்க அப்பா கிட்ட சொல்லி பொசுக்குன்னு பொழல்ல போட்டியடி. என்னடா டைலாக் சொல்லி என்ன டைலாக் பேசுறான் ஆளு? சார் கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேசுங்க சார். எவ்வளவு எமோஷனலான டைலாக். கண்மணி, உன்னை என் மனச்சிறையில் அல்லவா வைத்திருந்தேன். நீ உன் தந்தையிடம் சொல்லி என்னை மத்திய சிறைக்கு அனுப்பிவிட்டாயே. எவ்வளவு அழகா பேச வேண்டிய டைலாக். உன்னை நான் மனசுல வச்ச, உங்க அப்பா என்ன ஜெயில வச்சான். என்ன சார் பேசுறீங்க? கவிதை சார், ஒரு கவிதை மாதிரி பேசுறீங்க. அதெல்லாம் டப்பிங்ல பாத்துக்கலாம் சார். டப்பிங் சார் நாங்க பிரஸ்ல இருந்து வரோம். இந்த படத்துல ஹீரோ யார் சார்? சார் தான் ஹீரோ, அவர் தான் தயாரிப்பாளர். சார் ஹீரோ உங்க படத்துல நல்லா நடிக்கிறாரா சார்? நல்லா நடிக்கிறாரான்னு கேட்டேன். சார்கிட்டயே கேட்டு பாருங்க. சார் நீங்க நல்லா நடிக்கிறீங்கன்னு சினிமா வட்டாரத்துல பேசிக்கிறாங்க சார். அடுத்த படம் 5 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கிறீங்களா? படத்தோட டைட்டில் என்ன சார்? எனக்கு என்ன குறைச்சல்? என்ன மச்சி, நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிக்கிற? சொதப்புறானுங்க மச்சி. ஒரு ஆப் கேட்டா 2 குவார்டர் கொடுத்துருக்கானுங்க. சரி சரி ஊத்து. ஆமாண்ணே, கொண்டு வந்த காசு பாதி கரைஞ்சி போச்சுண்ணே. பேசாம நம்ம ஊருக்கே போயிடலாம்ண்ணே. வாய மூடு. ஷூட்டிங்கா முடியல, அதுக்குள்ள கொண்டாந்து பில்ல நிற்கிறேன். வாப்பான்னு கூட்டு வந்ததே நான் தான். வணக்கண்ணே. வணக்கம். நீங்க? நான் வந்து செந்தமிழன், சங்கர் சாரோட அசோசியேட். அப்படியா? உட்காருங்க உட்காருங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உட்காரு. என்ன விஷயமா இருந்தீங்க? ஆஸ்கார் பிலிம்ஸ்ல கமிட் ஆயிட்டேன். ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிட்டு பண்ண சொல்லிட்டாரு. நல்ல மேனேஜர் வந்து 4 பேர்ட்ட கேட்டேன். 4 பேரும் உங்களை தான் சொன்னாங்க. அதான் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஹீரோ யார் சார்? நம்ம விக்ரம் சார் தான். விக்ரம் சாருங்களா? ப்ரொடியூசர்ட்ட நீ பத்தி பேசிட்டீங்களா? அதெல்லாம் நேத்தே பேசேன். அப்புறம் நீ வந்து என் ஃப்ரெண்டு, எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கான். எம்ஏ சார். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு ஒரேடியா அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அதான் சாரை பார்த்து சேர்த்து விட்டு போலான்னு வந்தேன். அட அதை விடுங்க, நான் சேர்த்து விட்டுறேன். அப்புறம் நம்ம விஷயத்தை பத்தி எப்ப பேசலாம்? டைரக்டர் ஃப்ரீ ஆயிட்டு போல இருக்கு, நான் போய் சேர்த்து விட்டு வந்துடுறேன். நீங்க உட்காருங்க, நான் போய் சேர்த்து விட்டுறேன். இது பெரிய இன்னொரு விஷயம், நான் இங்க வந்த மேட்ரு டைரக்டர் தெரியவே கூடாது. வரும்போது டைரக்டர் யாரையோ போட்டு அடிச்சிட்டு இருந்தாரு. யாருன்னு அது? அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நம்ம டைரக்டர் அடி வாங்கினவங்க தான். கில்லி பட டைரக்டர் தரணி, செய்யாறு ரவி, ராதாமோகன், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்பதானே வந்திருக்கீங்க, போக போக தெரிஞ்சுக்குவீங்க. வாங்க. என்ன டான்சர்ஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரெடியா? எல்லாரும் ரெடியா இருக்காங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். மாஸ்டர் சொல்லியாச்சுல? சொல்லியாச்சு சார். என்ன லட்சுமணா, இன்னைக்கு ஈவினிங் ஷூட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சா? எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் சார். 10 ரித்திகள் சொல்றாங்க சார். இவன் எங்க அக்கா பையன், ஊர்ல இருந்து வந்திருக்காப்ல. எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கான். இந்த ஃபீல்ட்ல நுழையணும் ரொம்ப ஆசைப்படுறான். உங்ககிட்ட அசிஸ்டன்டா சேர்த்துக்கங்க சார். ஏன் லட்சுமணா, உனக்கு தான் தெரியுமில்ல என்கிட்ட எத்தனை அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்கன்னு. எப்படிப்பா வேணா இவனை வேணா தூக்கிட்டு இவனை சேர்த்துக்கலாமா? சார் ஏன் பொழப்புல கை வச்சிடாதீங்க சார். சார் அன்னைக்கு நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு கிடக்க, உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. இவனை அசிஸ்டன்டா சேர்த்துக்கங்க சார், அது போதும். சரி, உன் பேர் என்ன? பேரு ஏண்டா அக்கா பையன் சொல்ற, பேர் சொல்றதுக்கு ரொம்ப திணறேன் சார். என் பேர் முருகன் சார். முருகனுக்கு 1000 பேரு, அதுல இது ஒரு பேரு. அட உங்க கூட பெரிய அக்க போரா போச்சுப்பா. ஒரு 2 நாள் கழிச்சு வர சொல்லு போ. சரிங்க சார், வர்றோம் சார். வரேன் சார். தம்பி நீ அசிஸ்டன்ட் ஆயிட்ட. டைரக்டர் பேசிட்டேன், 2 நாள் கழிச்சு சேர்த்துக்கிறேன். அப்படிங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம்.
அப்புறம் நம்ம மேட்டர் எப்ப பேசலாம்? நம்ம மேட்டருங்களா? நீங்க என்ன பண்றீங்க, இதுல என் மொபைல் நம்பர் இருக்கு. சரி. நீங்க ஃப்ரீயான உடனே இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. நம்ம 2 பேரும் விளையாடுறியா பேசுவோம். சரி சரி. அப்புறம் வரட்டுங்களா? வர வாங்க வாங்க. மாப்பிள்ள. வா மாப்பிள்ள வா. இன்னைக்கு நம்ம பவர் என்னன்னு நீ பாரு. டேய் எந்திரிடா. வாடா. வாடா. வா. உட்காரு மாப்பிள்ள. கந்தசாமி வாங்கண்ணே, என்ன சாப்பிடுறீங்க? 2 பிளேட் இட்லி கொடு. அப்படியே நம்ம மாமூல் ஐட்டம் கொண்டா. வருதுண்ணே. பாரு எப்படி வருது. டேய் மச்சான், உனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. மாப்பிள இதுக்கே அசந்து விட்டா எப்படி? இன்னும் எம்புட்டா இருக்கு மாப்பிள. போக போக பாரு. மாப்பிள உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நீ உட்கார்ந்து இருக்கியே இதே ஸ்கூல்ல டைரக்டர் சங்கரும் நானும் சாப்பிடு மாப்பிள. டேய் என்னடா இது? மாப்பிள மெட்ராஸ்ல சினிமாக்காரங்க எல்லாருக்கும் சிக்கனு மட்டனு பிஷ் எல்லாமே இதுதான். சாப்பிடு. சாப்பிட்டு பார்த்தோன்னு வச்சுக்க இன்னும் 2 கால் சேர்த்து கேட்பேன். எனக்கு வேணாம். கஞ்சாமி அண்ணே. வாயாங்க. என்னண்ணே? என்ன பாத்துக்கிற? உனக்கு 4 இட்லி கொடுப்பா. சரிண்ணே. மாப்பிள இப்பதானே நீ சினிமாக்காரன் கூட சேர்ந்துக்கிற. எல்லாம் போ சரியா போடும் போ. இருக்கட்டும். எந்திரி மாப்ள, ஒரே கொசு தொலை எலி தொலை தாங்க முடியல. எலியில மாப்பிள பெருச்சாலி பெருச்சாலியா? இழுத்து போத்துட்டு தூங்கி அது விளையாட்டு. நீ எந்திரி எந்திரி மாப்ள, அதை அடிச்சு வரட்டலாம். அடிச்சு வரட்டணும் அவ்வளவுதானே. ஆமா, தலைக்கு மேல கருப்பு பேண்ட் தொங்குதா? தொங்குது. அதை எடுத்து அந்த எலி பந்துல போடு. போட்டா போடு மாப்பிள, அப்புறம் தெரியும். பேண்ட கடிச்சு கடிச்சு வைக்க போதுடா. அடிக்காதுடா, சொல்றது செய் மாப்பிள. ஒண்ணும் பயப்படாத மாப்பிள. பேண்ட் எடுத்து இருந்த இடத்துலயே மாட்டு. டேய் எலி செத்தே போயிடுச்சுடா. அதுக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சுடா மாப்பிள. எப்படிடா? அந்த பேண்ட மனுஷன் வந்து பார்த்தால அல்பாசில போடுவான். மனுஷனுக்கு அப்படின்னா எலியெல்லாம் ஏமாத்திரம் மாப்பிள. உள்ள இருக்குதுடா. கார்கில் வரப்போ உன் பேண்ட் இல்லாம போச்சே. பார்த்து மாப்பிள, நல்லா இழுத்து போதிக்கிட்டு தூங்கு. இப்ப உனக்கு வந்துச்சுன்னா அப்புறம் எலின்னு நினைச்சு ஏதாச்சும் இழுத்து போயிருப்போம். இந்த வந்தாடா கெடாமிச்சு வச்சுட்டு இந்த பிள்ளைய வழக்கமா தெரியாம போறான் பாருக்க. ஊத்துக்கிட்டு சாய கரைச்சு வெளியே வந்து அடிக்கிறேன். ஏண்டா வயசானவரை போய் அடிக்க சொல்றீங்களா? நீங்க எல்லாம் ஆம்பளைங்கல்ல, அடிக்க வேண்டியது. இந்த அடிலாம் பிடிக்காது, வேற அடிதான் பிடிக்கும். ஏறி அடிச்சிருவேன். ஏணி இல்லையேன்னு பாக்குறேன். நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? டேய் உன்ன கேக்குறடா. என்ன கேக்கலப்பா. அப்ப உன்னையா? உன்னதானே கேட்டாங்க. அப்ப எதுக்கு பேண்ட் ஷர்ட் போட்டுருக்கீங்க? அவுத்துருவோம், ஆனா ரொம்ப அசிங்கமா இருக்கும். பரவாயில்லையா? நாங்க நினைச்சா அடிச்சிருவோம், ஆனா நினைக்கவே இல்ல. விடுவங்காலி இவ்வளவு தண்ணியை மட்டும் தலைமையில ஊத்த மாட்டாங்க. யார பார்த்து ஆம்பளைன்னு கேட்ட? இத வந்துட்டான்ல. கவிதை எழுதிட்டு இருக்கேன். அப்படியா? நல்ல வேலை, ஏதோ கதை பண்றேன்னு நினைச்சேன். டேய் நீ என்ன டென்ஷனா வர? அத ஏன்டா கேக்குற? இன்னைக்கு நான் ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன் மச்சான். என் லெவல் தெரியாம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன ஒரு மாதிரியா பேசிட்டான்டா மச்சான். எனக்கெல்லாம் ஒரு பட்டம் மாட்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் என் லெவல் சக்கு சக்கு சக்குன்னு கார் பங்களான்னு போயிட்டே இருப்பேன். இது தெரியாம பல பேர் பல விதமா பழம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி அதை விடு. ஆமா நீயே ஒரு மாதிரியா இருக்க, ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதுவா? அது ஒண்ணும் இல்லடா. டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பஸ்ல போறதுக்கு சிரமமா இருக்கு. அதான் ஒரு பைக் வாங்கலாமான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். வாங்கிடுவோம். எவ்வளவு வச்சிருக்க? என்கிட்ட ஒரு 3000 ரூபாய் இருக்கு. மீதி காசுக்கு தான் என்ன பண்ணலான்னு. மாப்பிள இது மேல கண்ணு வச்சிடாத. இதெல்லாம் கவரிங்க. இதை வச்சுதான் நான் ரொம்ப காலமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். டேய் ஒரு மூலக்காரனை பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுக்குடா பெருசா ஃபீல் பண்ணிட்டு இருக்க மச்சான்? ஒத்த ரூபா இருந்தா உலகத்தையே வாங்கலாம். கேவலம் பைக் தானே மச்சான். நாளைக்கு நம்ம பைக்ல போறோம். எப்படிடா? சொல்றோம்ல. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் திரை நட்சத்திரங்கள் பங்கு கொள்ளும் ரஜினி கமல் நடித்த பலதரப்பட்ட காட்சிகள் நடக்க இருக்கிறது. எனது இயக்கத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இந்த வருடம் முதல் முறையாக நடப்பதால் உங்கள் நல்ல ஆதரவை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி. நல்லா இருக்க வளர்ச்சி நடிச்சு ஆரம்பம் கண்டவர்களை கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்ல.
இருக்கு. நான் விஜய் பாட்டு ஆடிட்டு இருக்கேன். ரஜினிக்கு ஆட வேண்டிய வரலடா, நீ போடா. அதுக்கு நான் என்ன பண்றது? ஜனங்க என்ன அடிப்பாங்க? அடிக்க மாட்டாங்க. நான் பேசி சமாளிச்சு எனக்கு வெறும் ஆக்ஷன் மட்டும் பண்ணா போதும். நான் போதும் போ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்கு. போடா. நல்லா இருக்கா? நீ வேற நிலைமை புரியாம நானே என் ஷேவிங் பண்ற சேர காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கேன். குடுங்கடா. பாஷாடா, மாணிக் பாஷா. இவனுக்கு கேட்டு நான் வேலை செய்ய மாட்டேன், அவனுக்கு கேட்டு நான் வேலை செய்ய மாட்டேன், இவனுக்கு கேட்டு நான் வேலை செய்ய மாட்டேன். இங்க என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் செய்வேன். ஏன்னா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஏன்டா இப்படி சொதப்புறீங்க? சக்சஸ் எல்லாம் கிளாஸ். அடுத்தது மூர்த்தி. மூர்த்தி கண்ணமாக்கடா. நான் வந்துட்டாளா? மனோரா வசனம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குதல்லவா? ஞாபகம் இருக்கு. நீ டைலாக் பேசணும்டா. நான் தான் பேச வேண்டும். நான் எப்ப சார் பேசணும்? நாளை காலையில் பேசு. அம்மாள் நீ கண்ணாம்பாள், நான் சிவாஜி. விரைந்து வா. டேய், நீ அடுத்த தலைவர் கிடையாது. நீ போடா உள்ள. வேற கொண்டாங்கடா. யாரா ஏண்டா தூங்கிட்டு இருந்தப்ப என்ற சோப்புல இருந்து 250 ரூபாய் எடுத்துட்டு வந்த நீ எல்லாம் மனோரமாடா? என்ன விளையாட்டு இது? என்ன வேடிக்கை இது? கிஸ்தி, திரை, வரி, வட்டி, என்ன நாட்டு நட்டாயா, கலை வைத்தாயா, சாம்பார் வைத்தாயா, குழம்பு வைத்தாயா, இல்லை முதுகுதான் வைத்தாயா? ஏன் தேவை? மனோகர வசனம் பேச சொல்லித்தான் அனுப்புனேன். இப்ப பேசி கட்டபொம்மன் வசனத்தை இந்த சொதப்பு சொதப்புற லைட்டா பண்ணுங்க. சொதப்பலாய் போச்சு. அடுத்தது பாட்டு. ஓடுறா, கலக்குடியில போறா, ஓடு. என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா, பால மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம், அந்த கண்ணாக்கு நீ கூட்டமெல்லாம் ஊர்வலம், அந்த நடுக்கடலில் நடக்குடைய திருமணம், அங்கு அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம். கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம். பொன்மகள் வந்தாய், பொருள் கோடி தந்தாய், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்ணன கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அம்பிகே. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். தாமரை கண்ணங்கள், தேமலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் மொத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள். கண்ண மூணு தாண்டா உள்ளூர் கிழவிய கூட கடற்படத்துல வர கதாநாயகமாய் தெரியாது. இனிமே தான் நம்ம உஷாரா இருக்கணும். கவுண்டர் பையன் டைரக்ஷன் படிக்க மெட்ராஸ் போறான். அவனை எப்படியாவது கவுத்தி, அவங்க அப்பனை கவுத்தி, காட்டை விட்டு வீட்டை விட்டு அவனை டைரக்ஷன் ப்ரொடியூசர் ஆக்கி நம்ம மூணு பேர் கதாநாயகன் ஆயிரும். நம்ம மூணு பேருமா? நான் ஹீரோடா. உன் மனசாட்சி தொகை சொல்லு. முதல்ல உன் பொண்டாட்டி உன்னை ஹீரோ ஏத்துப்பாளா? இல்ல. அப்புறம் எப்படி ஜனங்க ஏத்துக்கும்? அப்ப வில்ல வீதி வீதியா விளக்கமா தேடி செருப்படிவாங்க. இல்ல வில்ல என்ன இன்னொருத்தன் அடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? என்னடா கீழே நீங்களே ஆளாளுக்கு ஒண்ணு முடிவு பண்ணா போதுமா? மேல எதுக்கு ஒருத்த உட்காந்து இருக்கான்? டேய் நீங்களா ட்ரெய்லர் தானே இருப்பீங்க, நான் படமே எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டேன்டா. இந்த வர்றேன்டா. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுவ? காமெடி பண்ணுவன்ல, காமெடி பண்ணுவன்ல, சிரிக்க வைக்கணும்ல, சிரிக்க வைக்கணும்ல, அவன் எழுதிக்கணும்ல, எழுதிக்கணும்ல, இத கை நாட்டுல, கை நாட்டுல. அது வெளிய சொல்லாதயா. எதுக்கு நமக்குள்ள சண்டை? மூணு பேரும் ஹீரோ ஆயிருவோம். அப்படி சங்கர், சலீம், சைமன். என்ன பண்ணலாம்? முருகனை கவுத்துறோம். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பனை கவுத்துறோம். பாடை வேற தெரியுதா? தலையில பொறுக்கா இருக்குமோ? அவன் மண்டையெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. அப்படியே ஏண்டா இவன் முழிக்கிற முடிய பார்த்தா வாய திறக்காம காலை மட்டும் திறப்பான் போல இருக்கே. ஏய் கிளப்பில்ல,
உனக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னோம்ல, நாங்க சொன்னது அப்படியே அவங்க அப்பா கிட்ட போய் விளாவரியா எடுத்து சொன்னியா? வெரி குட். நீங்க சொன்னதுல ஒரு வரி கூட சொல்லல. ஏன் சொல்ல? சமயத்துல என்ற பேரையே நான் மறந்துடுவேன். இவ்வளவு சொல்லி கொடுத்தீங்கன்னா எப்படி போய் சொல்லுவேன்? எப்பவுமே மறக்காத மாதிரி ஒண்ணு போட்டுருவோம். பையில இருக்கு. பாத்தியா, கைய பார்த்தோன்னா பையில வந்து ஞாபகம் வந்துருச்சு. சரி, நீ இப்ப என்ன பண்ற? நாங்க சொன்னது அப்படியே அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றேன். எப்படி? அப்படியே ஆளுக்கு மறந்தீங்கன்னா என்ற வேட்டி நனைஞ்சிடும். நான் என்ன சர்வ சாதாரணமான ஆள? எத்தனை பாடம், எத்தனை மேடை ஏறி இருப்பேன், எத்தனை நாடகத்தில் நடிச்சிருப்பேன். மனப்பாடம் பண்ணிட்டேன்னா 40 பக்கம் வசனமா இருந்தாலும் மூச்சுடாம பேசிடுவேன்ல. இருக்கட்டும், இந்த 4 வரியை உள்ள போய் சொல்லன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில மூச்சே விட மாட்டேன். எப்படி வசதி? சரியா சொல்லிடுறேன். என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லணும்? அடி வந்துருச்சு. மூத்திரம் வர்ற மாதிரி சொல்றான். வாயா வேலாயுதா, என்ன ஞாபகத்துக்கு வந்துருச்சா? வந்துருச்சுங்க. சொல்லு. அற்புதம். அந்த கண்கொள்ளா காட்சிய பார்க்கணுங்களே. நம்ம சின்னையா என்னமா ஏற்றி கொடுத்தாரு. வள்ளி திருமணத்துல கிருஷ்ணன் வந்த மாதிரி, ஹரிச்சந்திரா நாடகத்துல அர்ஜுனனே வந்த மாதிரி. நேத்து கூத்து பார்த்தவங்க கண்ணெல்லாம் நம்ம சின்னையா மேலதான் போங்க. நம்ம தலைவர் எம்ஜிஆரே நம்பியார் மகர் அடிக்க